இந்த மாதத்தோட இறுதியில் நடக்க போகிற சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா 5 ராசியை சேர்ந்தவங்களுக்கு நன்மையை வாரி வழங்க போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 ராசிகள் யாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் மே 31ஆம் தேதி 2025 பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ஒரு பெயர்ச்சினால ஆடம்பரமான வாழ்க்கை சுகபோகங்களை வந்து தருவார். அதில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து சில சங்கடங்களும் ஏற்படலாம். அப்படி வந்து மகிழ்ச்சியில் வந்து திளைக்க போகிற அந்த 5 ராசிகள் யார் சுக்கிரனோட பெயர்ச்சியால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய மாதிரி நல்ல பலனை வந்து வியாபாரம் தொடர்பான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், சொந்த தொழிலில் வந்து ஒரு ஏற்றம், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சுக்கிர பகவானுடைய அதிர்ஷ்ட பார்வைனால பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தொடர்பான நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து சில பல எதிரிகள் உங்களோட தொழிலையோ இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்லையோ இருக்கலாம். அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி மூலமாக பார்த்திங்கன்னா உங்களால் ரொம்ப எளிமையாக வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க கூட ஏதாச்சும் ஒரு சின்ன பண்ண ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா மிதுன ராசி சேர்ந்தவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து லட்சுமி தேவிக்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்கிறனால பார்த்திங்கன்னா நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரனுடைய மாற்றத்தினால உங்கள் வாழ்க்கையில் வந்து பொருள் வசதிகள் வந்து அதிகரிக்க போகுது. இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்களே, அந்த பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கைக்கூடி வந்திருக்கு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொழில் பரமான எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலுமே அது நல்ல வாய்ப்பாக கிடைக்கும், வெற்றிகளும் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா செலவில் கட்டுப்படுத்துறதும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது காசு வருன்றதுக்காக பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணுற கேரக்டர்ஸாக சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து தங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையை கூட பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடும். காதல் தொடர்பான விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் துணையோட வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. காதல் திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது பரிகாரமாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சந்திராய நமக அப்படின்ற மாத்திரை பார்த்துட்டிங்கன்னா தினமும் 28 தடவை உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி எதிர்பார்த்ததை விட நல்ல வித லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே அது வியாபார விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் தொழில் தொடங்கி அதை வந்து முன்னேற்றி கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இல்லை நான் வந்து வெளிநாடு போகணும், வேலை பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். முதல்ல பார்த்துட்டிங்கன்னா லாபம் ஈட்டக்கூடிய வழிகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணும்போது மேபி அது ஓகே ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா பரிகாரமாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பாஸ்கராய நமக அப்படின்ற மந்திரத்தை பார்த்திங்கன்னா காலைல தினமும் 28 வரை சொல்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து நீங்கள் ஓதினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கிர பகவான் தான். ஸோ பார்த்திங்கன்னா சமதஸ்த ஸ்தானத்தில் வந்து மாறப்போகிற காரணத்தினால பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன உயரங்களை வந்து உங்களால் தொட முடியும். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து புது புது பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றத்துக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை துறையாக பார்த்திங்கன்னா இனிமையான பந்தம் உருவாக போகுது. வாழ்க்கையில் தினமும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் சரி பண்ண முடியும். ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா ஓம் சுக்ராய நமக அப்படின்ற மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 தடவை நீங்கள் உச்சரித்தாலே போதும், மனசில் வந்து ஒரு புதிய தெம்பு பிறக்கும். பரிகாரமாக இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுக்கிர பகவானோட பெயர்ச்சி வந்து சுகத்தை தரக்கூடிய ஒன்றா இருக்க போகுது. ஏன்னா வந்து லாபஸ்தானத்தில் வந்து இந்த ஒரு சுக்கிர பகவானோட பெயர்ச்சி இருக்கிற காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் வந்து பலவிதமான நன்மைகளை வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும், புதிய வசதிகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் பார்த்திங்கன்னா அனுகூலமான பலன்களை வந்து பெற்றுத்தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு சுக்கிர பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையுமே கொடுக்க போகுது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறத வந்து நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே மகர ராசிங்களுக்கு வந்து சுடுக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் வெடுக்குன்னு பேசி விட்டுருவாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே போதும்,
உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்ததை விட நல்ல நல்ல உயரங்களை அடையிறதுக்கு வந்து அது உதவி பண்ணும். எப்பவுமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில்